வீடியோ பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப ஜில்லுன்னு கூலான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி. இந்த சம்மருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவே நாமளே செஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் இன்க்ரீடியன்ஸை வச்சு நாமளே ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு பேசிக்காக ஃப்ரிட்ஜ் இருந்தால் போதும். மில்க்கு வச்சு பலாப்பழம் வச்சு ஏற்கனவே நான் ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நாம் ஓரியோ பிஸ்கட்டில் ஐஸ்கிரீம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு இந்த மாதிரி இன்னொரு பவுலில் போட்டு உள்ளே வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிளெண்டர் தான் வேணுன்ற அவசியம் கிடையாது. நான் ஹேண்ட் பீட்டரில் தான் பண்ணுறேன். சும்மா இது தயிர் கடையிற மத்து தான். சிம்பிளாக இந்த மத்து இல்லாமல் ரெகுலர் மத்தில் கூட நாம் பீட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸஸ் ஆகும். இது இல்லைனாலும் நாம் விஸ்க் வச்சும் செய்யலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நம்ம கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். நாம் பீட்டரில் வச்சு ட்ரை பண்ணுறப்ப குயிக்காக ரெடி ஆகிடும். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். அதை நாம் கரெக்ட் பண்ணி செஞ்சுக்கணும். இதை கொஞ்சமாக நான் பீட் பண்ணிவிட்டு இப்போது இது கூட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சுகர் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட போதும். ஓரியோ பிஸ்கட்லேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குன்றதுனால சுகர் கம்மியாகவே போட்டால் போதும். சர்க்கரை வேணான்னா நாம் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ளெயினாக கூட செஞ்சுக்கலாம். நம்ம பிஸ்கட்லேயே க்ரீம் அந்த டேஸ்ட் இருக்கிறதுனால இது ஸ்வீட்டாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்ட் பீக் வர அளவுக்கு தயாராகிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை நாம் பீட் பண்ண தேவையில்லை. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போ ஓரியோ பிஸ்கட்டை பீட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பேக்கெட் ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை 1-2 நல்லா உடச்சி வந்துடலாம். நைஸாக அரைக்காமல் குறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு குறன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நாம் பீட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்க்க போகிறோம். இந்த பிஸ்கட்டையும் ஃப்ரெஷ் க்ரீமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். இது நீத்து போயிடும். நம்ம ஓவராக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப நீத்த மாதிரி ஆயிடும். அதனால் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி இதை ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சிடலாம். இப்போ இந்தளவு இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 4 to 7 hours வச்சா நல்லா செட் ஆயிரும். இப்போ இதை நல்லா டைட்டாக மூடிக்கலாம். ஃபாயில் ஷீட் இருந்தால் அதை போட்டு டைட்டாக போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே மூடி போட்டுடலாம். நான் இப்போ இதை மூடி மட்டும் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் வச்சு ஒரு 6 மணி நேரம் இல்லைனா 7 மணி நேரம் விட்டு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம். இப்போ 6 hours ஆகிருக்கு. இப்போ எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
நல்லா செட்டாக இருக்குது பாருங்கள். ஓவராக ஃப்ரீஸ் ஆகாமல் மைல்டான ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ரொம்ப ஓவராக ஃப்ரீஸ் ஆகிருந்தாலும் நமக்கு சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லா இருக்காது. கரெக்டான அளவில் ஃப்ரீஸ் ஆகிட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஐஸ்கிரீம்னால் இது ஓரியோ பிஸ்கட் ஐஸ்கிரீம் தான். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நாம் விருப்பப்பட்ட மாதிரி டாப்பிங்ஸ் சேர்த்துக்கலாம். கேரமல் டாப்பிங் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா சாக்லேட் சிரப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாக்கோ சிப்ஸ் சேர்த்துருக்கேன். எதுவுமே இல்லாத பட்சத்தில் லைட்டாக ஓரியோ பிஸ்கட்டையே 1-2 க்ரஷ் பண்ணி இதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டாலும் சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் ஏற்கனவே ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தட்லையும் இதை ட்ரை பண்ணலாம். அந்த வீடியோவும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.